வணக்கம் நண்பர்களே, டார்க் எஃப்எம்க்கு வரவேற்கிறோம். இன்று நாம பார்க்க போகும் படம் மர்சி. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். மூலமொழி இங்கிலீஷ், இந்தியாவில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் டப்பிங் மொழிகளிலும் வெளியாகியுள்ளது. இப்போ கதைக்குள் நேராக போகலாம். எதிர்கால உலகம், ஆண்டு 2029, லாஸ் ஏஞ்சல்ஸ். இங்கே மனித நீதித்துறை முறை முழுவதும் ஏஐ நீதிபதி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு மனிதன் குற்றவாளியா இல்லையா என்பதை உணர்ச்சிகள் அல்ல, கணக்குகள் தீர்மானிக்கும் உலகம் இது. இந்த உலகத்தில் நேர்மையான போலீஸ் அதிகாரி கிறிஸ் ரேவன் வாழ்கிறார். ஒரு நாள் திடீரென்று அவரது மனைவி கொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவாகிறது. அதிர்ச்சி என்னவென்றால், முக்கிய சந்தேகம் ரேவனின் மேல் விழுகிறது. ரேவன் கைது செய்யப்படுகிறார். அவரை விசாரிக்க வருவது சாதாரண நீதிமன்றம் இல்லை. 90 நிமிடங்கள் மட்டுமே. அந்த நேரத்தில் ஏஐ நீதிபதி அவரது குற்ற சாத்தியத்தை கணக்கிடும். அந்த மதிப்பு அதிகமாக இருந்தால் தண்டனை உடனே நிறைவேற்றப்படும். இங்கே மிகப்பெரிய திருப்பம், அந்த ஏஐ நீதிமுறையை உருவாக்க உதவியவர்களில் ஒருவரே ரேவன். அவர் உருவாக்கிய அமைப்பே இப்போது அவரையே தீர்ப்பளிக்கிறது. விசாரணை தொடங்குகிறது. ஏஐ ரேவனின் நினைவுகள், முடிவுகள், உறவுகள் எல்லாவற்றையும் ஆராய்கிறது. ஒவ்வொரு பதிலும் அவரது குற்றமதிப்பை உயர்த்தவோ குறைக்கவோ செய்கிறது. ரேவன் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க போராடுகிறார். அவரது மனைவியின் மரணத்திற்கு பின்னால் ஒரு மறைமுக சதி இருப்பதை அவர் உணர்கிறார். ஆனால் நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏஐ உணர்ச்சிகளை ஏற்காது, அது தரவு மட்டும் பார்க்கும். விசாரணை முன்னேறும்போது உண்மை மெதுவாக வெளிப்படுகிறது. மனிதன் எடுத்த முடிவுகள், தொழில்நுட்பத்தின் அதிகாரம், நீதியின் உண்மையான அர்த்தம், இவை அனைத்தும் மோதும் தருணம் வருகிறது. இறுதியில் ரேவன் போராடுவது 2 விஷயங்களுக்காக: தன் உயிரை காப்பாற்ற மற்றும் உண்மையை நிரூபிக்க. இந்த கதை மனிதன் வர்சஸ் இயந்திரம் என்ற மோதல் மட்டுமல்ல, நீதியை யார் தீர்மானிக்க வேண்டும் என்ற கேள்வியையும் நம்மிடம் எழுப்புகிறது. டார்க் எஃப்எம்ஐ தொடர்ந்து கேளுங்கள். இன்னும் பல த்ரில்லிங் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.